ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் ஒரு குட் நியூஸுமே வச்சிருக்கேன். அந்த குட் நியூஸ் பற்றி உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அட்மிட் கார்டு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எப்போ அட்மிட் கார்டு வரும் அப்படின்றது தான் டாக்காக இருந்தது. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் எப்போ வரும் அப்படின்றது தான் பேச்சாக இருக்குது. ஸோ இங்கே என்ன விஷயம்னா, ஐபிபிஎஸ் எப்போ நடத்துவாங்களோ அப்போ தான் நடத்துவாங்க. ஒரு ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு லைக் எப்படி சொல்கிறது, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஆர்ஆர்பிபிஓவும் சேம் அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கே விஷயம் என்னன்னா, வந்த எக்ஸாம் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்த ஹால் டிக்கெட்டுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கிளர்க் மெயின்ஸுக்கு ரொம்ப தூரமாகலாம் போட கிடையாது, எல்லாத்துக்குமே கிட்ட தான் போட்டிருக்காங்க. ரேராக சில பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக போட்டிருக்காங்க. ஸோ நாமளுமே டெலகிராமில் ஒரு போல் கண்டக்ட் பண்ணோம். அந்த போலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு கிட்ட தான் போட்டிருக்காங்க அப்படின்ற பீப்புள் தான் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தூரமாக போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு கம்மியான பேர் தான். ஸோ தூரமாக இருக்குது அப்படின்னக்கூடிய நபர்கள் அடுத்த நாள் ஆர்ஆர்பிபிஓ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ட்ராவல் விஷயங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எஸ்பிஐ அட்மிட் கார்டு வந்த டைமிங்கில் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட மார்க் டெஸ்ட் டைமிங் எப்படி இருக்கணும்னா 9:05 ஓகேங்களா? ஸோ 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங், 9:05 இருந்து ஒரு 12:45 சம்திங் 12:30 சம்திங் அது வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷிஃப்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ரிப்போர்ட்டிங். ஸோ 2:30 3 மணிக்கு அப்படின்னா 3:05 5:45 ஓகேங்களா? 5:30 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பழகும். சரிங்களா? இன்னொரு விஷயம் இங்கே என்னடா இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஒரு சில வார்த்தைகளை ஆட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனி கேன்வாசிங் ஃபார் செலெக்ஷன் இன்க்ளூடிங் சேஞ்ச் ஆஃப் டேட், டைம் அண்ட் வென்யூ ஷால் பி கன்சிடர்ட் ஆஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏதோ ஒரு குரூப்பாவோ இல்லை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் டேட் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகேங்களா? கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் அப்படின்ற ஒரு லிங்க் வச்சுருக்காங்க. அதில் ஐபிபிஎஸ் கிட்ட சேஞ்ச் ஆஃப் டேட்டோ இல்லை சேஞ்ச் ஆஃப் டைமுக்கோ மெயில் அனுப்பலாம். பட் ஐபிபிஎஸ் அதை மாற்ற போகிறது கிடையாது. ஸோ ஒரு குரூப்பாக சேர்ந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன்னா ரீசெண்டாக ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க சைட்டில். இந்த மாதிரி லைக் இன்ஸ்டியூட்ஸ் கிளைமிங் தட் நாங்கள் ஐபிபிஎஸ் கூட டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கோம், எங்களால் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஐபிபிஎஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக இதையுமே ஆட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இதையும் கனெக்ட் பண்ணி தான். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அட்மிட் கார்டு வரல, அதுக்கு ஒரு இஷ்யூ, அதை வந்து பெருசுப்படுத்தணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாவோ இல்லை ஒரு ரெக்வஸ்டாவோ தான் நம்ம பண்ண முடியுமே தவிர ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு ஐபிபிஎஸ் கிட்ட போக முடியாது. ஸோ இது நல்லா கவனிங்க. ஐபிபிஎஸ்கிட்ட ஒரு இஷ்யூவாவோ நம்ம பிரச்சனையோ அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து இந்த எக்ஸாம் கவர்னிங் பாடி, தே நோ, நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும் அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. பட் ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் மெயில், இண்டிவிஜுவல் போஸ்டல் இந்த மாதிரி தான் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை அனுப்ப முடியுமே தவிர ஒரு மாதம் நம்ம போய் ஐபிபிஎஸ்கிட்ட பிரச்சனையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய வீடியோஸில் வந்து சப்போர்ட்டிவான மெஷர்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் நம்ம பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் அட்ரஸ் டு ஐபிபிஎஸ் தான் ஐபிபிஎஸ் கேட்பாங்க, ஒரு மாஸ் அட்ரஸில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் பிஓ அட்மிட் கார்டு வரல, இது இஷ்யூ கிரியேட் பண்ணணும், நாம் வந்து கேம்பெயின் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நாம் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ அது வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயம். ஸோ அப்போ என்னது, ஐபிபிஎஸ் எப்போ அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் பண்ணுவாங்க, அப்போ தான் இன்ஃபர்மேஷன் விடுவாங்க. எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் உடனே அவங்க சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த குட் நியூஸ் என்னன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்கோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட கைட்லி லேர்னிங் ஆஃப்லைன் சென்டரில் உங்களுக்கு ஒரு மேத்ஸ் ஸ்பெஷல் செஷன் நடக்குது. ஸோ நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு ஃபஸ்ட்டு டைமாக நான் அட்டன் பண்ண போகிறேன்,
எனக்கு குவான்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய பீப்புள், இல்லை வந்து ஒரு மெயின் செஷன் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட்டுக்கு தாராளமாக போங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீ மெயின்ஸ் லெவல் மேத்ஸ் ஸ்பெஷல் செஷன். ஸோ எஸ்பி கிளர்க் மெயின்ஸுக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்குமே இருக்க போது ஒவ்வொரு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. இது நம்ம அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். ஹாஃப் டே செஷன் தான். நீங்கள் பாண்டிச்சேரி சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா, காஞ்சிபுரம், சென்னை, திண்டிவனம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போங்க. சூப்பராக இருக்கும். அங்கே சென்டருமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அங்கே கைட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுமே ஒர்த்தான ஸ்டாஃப்ஸு. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு கூகுள் ஃபார்மும் இந்த வீடியோ கீழே வைக்கிறேன், கமெண்ட் செஷனில் வைக்கிறேன், அதை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்களே கொடுப்பாங்க. இல்லைனா நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி இருந்தது அப்படின்ற டீட்டெயிலுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 894 இருந்தது. ஓகேங்களா? 894 இருந்தது. கண்டிப்பாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27 அக்டோபரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1116 ஓகேங்களா, 1161 வேகன்சி இருந்தது. ஸோ நாம் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஸோ நான் அந்த வீடியோவுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நாம் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 1300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி நாம் போட்டிருப்போம். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் 894 இருக்குது. ஃபைனல் வேகன்சி 1300 கிட்ட வரைக்கும் போகும் அப்படின்றது. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸில் சொல்லியிருப்பேன், மெயின்ஸ் கட் ஆஃபோட அனாலிசிஸ். இந்த வீடியோவை பாருங்கள், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன இருக்குது, ஸோ நம்மளோட ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான வேகன்சி திரும்பவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஐபிபிஎஸ் யூஸ்வலாக பண்ண மாட்டாங்களே, ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி நான் என்ன யோசிக்கிறேன்னா, லைக் ஒவ்வொரு பேங்க்கும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம ஆர்டிஐ போட்டுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? பேங்க் ஆஃப் பரோடா வராத வேகன்சி வராத பேங்க்ஸ்க்கு எல்லாமே ஆர்டிஐ போட்டுகிட்டே இருக்கும். ஸோ எதுக்கு ஆர்டிஐ அதிகமாக பண்ணணும் அப்படின்றதுனால மேபி பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி ஐபிபிஎஸ் கிளர்க்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளர்க்கோட வேகன்சியை அப்டேட் பண்ணி பார்த்துருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீசனாக இருந்திருக்கும். ஏன்னா 27 அக்டோபரில் அப்டேட் பண்ண அவங்க திரும்ப ஏன் 15 நவம்பர் அப்டேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. மேபி நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் கூட இன்னொரு அப்டேட்டட் லிஸ்ட்டு கூட அனுப்பலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடு வேகன்சி நம்ம சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டாக 1317 ஓகேங்களா, 1217. ஸோ போன அப்டேட்டை விட ப்ளஸ் 100 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 100 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1217 இருக்குது. கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1300க்குள்ளே இருக்கும். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஸோ மெயின்ஸ் போகிற எல்லாருக்குமே சூப்பரான சான்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க்குக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த ப்ரிப்பரேஷன் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போ அட்மிட் கார்டு வரும், எப்போ எது வரும் அப்படின்றத தேடுதலில் இருக்காமல் ப்ரிப்பரேஷனில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வைங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கிராக் பண்ணிடலாம். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 1217 வேகன்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்கலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் யாருக்கு என்னென்ன ஷிஃப்ட் அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் எழுதுறாங்க, செகண்ட் ஷிஃப்ட்டில் எவ்வளோ எழுதுறாங்க அப்படின்றத நான் பார்க்க முடியும். நான் போல் போட்டேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோரலஸ் 2 ஷிஃப்ட்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தராக நம்ம அனாலிசிஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.